கண்ணுல பட்டும் ஏன் செல்வி என்னை பார்த்து பயந்து ஓடுற? இந்த சந்தோஷ் காஃபி. காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆயிடு சந்தோஷ். நானே உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. நீ நிறைய ஃபைல்ஸ்ல கையெழுத்து போட வேண்டியிருக்கும். இல்லனா நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லி ஆடிட்டரை வீட்டுக்கு வர சொல்லவா? அது இப்ப ரொம்ப முக்கியமா? நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, காஃபியை வச்சுட்டு வாய் மூடிட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு அவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கா? நான் போன வாட்டி செல்வியை பார்த்தேன்னு சொன்னேன். நீதான் என்ன நம்பல. இப்ப நான் அவளை என் கண்ணு முன்னாடியே இதோ இவ்வளவு நெருக்கமா ஒரு 10 அடி தூரம் தான் இருக்கும். அவளை இவ்வளவு நெருக்கத்துல பார்த்தும் நான் மறுபடியும் என் செல்வியை தொலைச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி தேவையில்லாம எமோஷனல் ஆனதுனாலதான் உனக்கு ஆக்சிடென்ட்டே ஆச்சு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா எங்க நிலைமைலாம் என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா சந்தோஷ்? உங்க நிலைமை, உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம், இத பத்தி மட்டும் தான் உன் நினைப்பு இல்ல? செல்வி திரும்ப கடப்பாளா மாட்டாளா? அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வீட்டுக்கு கொண்டு வரது, இந்த கவலை எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லல? எங்க நான் அவளை கண்டுபிடிச்சிட்டா அவ உனக்காக செஞ்ச தியாகம் எல்லாம் வீணா போயிடுன்னு அவ என்ன பார்த்தாலே ஓடி ஒளியறா. அவ திரும்ப வந்தான்னா உனக்கு பிரச்சனை ஆயிடும் தான் அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நினைப்புல இருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவ உனக்காக தான் இது எல்லாமே செய்யறா. சந்தோஷ், அவ அப்படி நினைச்சிருந்தா அதுக்கு நான் என்ன சந்தோஷ் பண்ணுவேன்? அவ உன்னை பார்த்து ஓடி ஒளிரான்றதுக்காக சும்மா தேல் மாதிரி என்ன வார்த்தையால கொட்டாத சந்தோஷ். என்ன சந்தோஷ், நீ எப்ப பார்த்தாலும் மாயாவே திட்டிட்டு இருக்க? மாயா அழாதடி. செல்வி அவளே தானே வீட்டை விட்டு போனா. நாங்களா போ சொன்னோம்? அவ காணாம போய் 5 வருஷம் ஆச்சு. அவன் திரும்ப வரணும்னா அதுக்கு மாயா என்ன பண்ணுவா? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? செல்வி வரத நாங்க யாருமே மறுக்கல சந்தோஷ், வேணான்னு சொல்லல. அவ வந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா உன் கோவத்தெல்லாம் என் பொண்ணு மேல காட்டாத. அவ பாவம், அவ மேல எந்த தப்பும் இல்ல சந்தோஷ். எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. என்னோட இயலாமையை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். செல்வி இவ்வளவு நாள் என்னாலதான் கஷ்டப்பட்டு இருந்தா. என்னாலதான் அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. நான் அவளை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் அவளை கண்டுபிடிச்சே தீருவேன். செல்வியை மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தீருவேன். இப்பவே நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். செல்வி இப்பவே நான் உடனே கண்டுபிடிக்க சொல்றேன். சந்தோஷ், இது நம்ம குடும்ப விஷயம். போலீஸ்லாம் போனா நம்ம குடும்ப மரியாதை எல்லாம் போயிடும் சந்தோஷ். தயவு செஞ்சு நீ அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ செல்வியை கண்டுபிடிக்க வேண்டாம்னு சொல்றியா? அப்படியெல்லாம் நாங்க சொல்ல வரல சந்தோஷ். ஆனா போலீஸ் உதவி இல்லாம நம்மளே தேடி கண்டுபிடிக்கலான்னு தான் சொல்ல வரேன். கிழிச்சிங்க. 5 வருஷமா தேடி கண்டுபிடிக்க முடியாதவளை இப்ப நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருங்களா? செல்வியை எப்படி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு திரும்ப கொண்டு வரது எனக்கு நல்லா தெரியும். அவளை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். ஹலோ மேனேஜர், இப்பவே நம்ம பிஆர்ஓ கிட்ட பேசி எல்லா லீடிங் நியூஸ் பேப்பர்லையும் ஸ்லாட்டை பிளாக் பண்ணுங்க. நாளைக்கே நான் சொல்ற அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல போட்டோவோட வரணும். உடனே வீட்டுக்கு வாங்க. ஏ மாயா, என்னடி இவன் நியூஸ் பேப்பர்ன்றான், அதுல செல்வியோட போட்டோவை பெருசா போடணும்ன்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஒருவேளை இவன் செல்வியை கண்டுபிடிச்சிட்டானா என்னடி பண்றது? நீ இதுல தலையிடாத. இனிமே நடக்க போறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
ஏ மாயா நில்றி. தல தல என்னடா வாட்டல வேட்டைக்கு கிளம்பலாம். என்ன வேட்டடா? சாப்பாடு வேட்டைக்கு தான். ரொம்ப பசிக்குது. போய் ஒரு 10 டிபன் பாக்ஸ் தூக்கிட்டு வந்துடலாம். வேணாண்டா. ஐயோ சாப்பாடு வேண்டாமா? என்னத்தல சொல்ற? உன்னை நம்பி ஸ்நாக்ஸ் கூட எடுத்துட்டு வரல. வாத்தல நம்ம போய் டிபன் பாக்ஸ தூக்கலாம். நான் இல்லடா. இல்லனா வாத்தல யாராவது 4 பேர் அடிச்சிட்டு வருவோம். எதுக்குடா போ? என்னத்தல இன்னைக்கு வித்தியாசமா கேள்விலாம் கேக்குற? என்னாச்சு உனக்கு? தல நீ தானே அடிக்கடி சொல்வ பயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தொழில் நடத்த முடியும்னு. ஆமா நம்ம பெரிய பிசினஸ் நடத்துறோம். போங்கடா. தலை நம்ம நடந்து போனா 4 பேர் நம்மள பார்த்து குட் மார்னிங் சொல்லணும். 2 பேர் நம்மள பார்த்து பயந்து ஓடணும். யார் என்ன சாப்பிட்டாலும் நமக்கு பாதி கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். ஆமா தல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். பார்த்தல ரொம்ப போர் அடிக்குது. போய் 4 பேர் அடிச்சுட்டு வரலாம். டேய் நான் தான் வரலன்னு சொல்றல விடுங்கடா. என்ன தல சாப்பாடுக்கும் வர மாட்டே, அடிதடிக்கும் வர மாட்டே. என்னாச்சு உனக்கு? மனசு சரியில்லடா. மனசு சரியில்லையா? எங்களுக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாதா? இல்ல இல்ல நீ எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டியே, அதுக்கு தான் கேட்டேன்ல. அடுத்தவனுக்கு நான் என்ன ஃபீல் பண்ண போறேன்? எங்க டாடிக்கு உடம்பு சரியில்லடா. அதானே பார்த்தேன். சிங்கம் எதுக்கு சிலுமிசா பண்ணாம இருக்குன்னு இப்பதானே புரியுது. உங்க டாடிக்கு அப்படி என்னடா ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ ஏன்டா அப்படி பாக்குறீங்க? இல்ல தல சின்ன கேப் கச்சா கூட நீ லீவ் போட்டுருவ. டேய் வீட்டுல இருந்தா பாட்டி ஒரு பக்கம் அழுவுது, அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. கொஞ்சம் கடுப்பா வந்துச்சுடா. அதான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். டேய் எங்க அப்பா நீங்க ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அவன் மேல அவ்வளோ பாசமா? நாங்க ஒன்றும் ஃபீல் பண்ணலையே தல. அப்ப அழுவு சத்தம் எங்க எதிரா கேக்குது? தல அங்க இருந்து தான் தல சத்தம் வருது. வாங்கடா பாப்போம். அஞ்சம்மா அஸ்வந்த் என்னாச்சுமா? ஓரமா உட்காந்து ஒப்பனை வச்சுக்கிட்டீங்க. யாராவது உங்களுக்கு திட்டாங்களா? சொல்லுங்க அஞ்சம்மா. அவரோட சீவி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அஸ்வந்த். தல உன் கதையை கேட்டுதான் அஞ்சம்மா அழுகுறாங்க. அப்படியா? சரி நீங்க போங்க, நான் அஞ்சம்மா கூட பேசிட்டு வரேன். சரி தல. அஞ்சம்மா என்னாச்சு? சொல்லுங்க அஞ்சம்மா. எங்க அப்பாக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னேனே, அது கேட்டு அழுகுறீங்க. உங்க அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? டாடி சீக்கிரமா குணமாயிருவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. நிஜமாவாடா? ஆமா அஞ்சம்மா. அவருக்கு அடிபட்டது கூட நான் பெருசா ஃபீல் பண்ணல அஞ்சம்மா. ஆனா எங்க அப்பா கண்ணு மண்ணு தெரியாம ட்ரை பண்ண மாட்டாரு. ஃபீட்பேக் கூட சும்மா பூ மாதிரி எடுத்திருக்குவார். ஆனா ஒரு 4 நாளா அவர் முகமே சரியில்லை அஞ்சம்மா. அது ஒரு நாள் கதவு சாத்திட்டு ஏதோ ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தார். எங்க அப்பா யாரோ பயங்கரமா லவ் பண்ணிருக்காரு அந்தவா. அதான் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தார். நான் அப்படியே கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா எங்க பாட்டிக்கும் ஒண்ணு தெரியல, எங்க மம்மிக்கும் ஒண்ணு தெரியல, எங்க அப்பா கல்யாணத்துல ஏதோ ஒரு மருமை இருக்காச்சவா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது அஸ்வந்த். நீ அம்மா பாட்டி கிட்டலாம் அப்படி பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. எதாச்சும் தப்பு? எங்க அம்மாவை பாட்டியும் எங்க அப்பா அழுவைக்கிறாங்களே, அது தப்பா? இல்ல எங்க அப்பா அழுகைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க நினைக்கிறேனே, அது தப்பா? கஷ்டப்பட்டு 4 நாளா வீட்டுக்குள்ளே சிபிஐ வேலை பார்த்து ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க அப்பா கையில வச்சு ஃபீல் பண்ணது ஒரு பொண்ணோட போட்டோ.
என்னடா சொல்ற? ஆமா அஞ்சமா, நான் சின்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்னது? இந்த விஷயத்தை எங்க அப்பாட்டே கேட்டேன். ஷாக் ஆயிட்டார். இதெல்லாம் பர்சனல் விஷயம், இதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். சரி அப்படியே விட்டுலான்னு பார்த்தா அந்த போட்டோவை சுக்குன்னு கிழிச்சு போட்டிருந்தாரு. அதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் என் கையில கிடைச்சது. கிடைச்சுடு. இது யாருக்கும் தெரிஞ்சாஞ்சமா? அப்பா இந்த போட்டோவை பீஸ் பீஸா எழுதி போட்டார். எனக்கு அந்த பீஸ்ல ஒரே ஒரு பீஸ் தான் கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் பீஸ் எல்லாம் கறிட்டோம். இந்த போட்டோ யாருக்காக நான் கண்டுபிடிச்சிடுறேன். அது கூட எங்க அப்பாவோட நிலைமைக்கு இந்த கார் ஆக்சிடென்டா காணுமா இல்ல அவரோட பழைய காதலான்னு அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த அஸ்வத் போய மாட்டாச்சவா. தெரிஞ்சவா பெல் அடிச்சுட்டாங்க, நான் வரேன். அஸ்வத், சுபா, இது கண்டிக்க வேண்டிய விஷயம். சாரி மேம், இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதோ அஞ்சமா. மேடம் கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமா. இது யாருன்னு தெரியுதா? செல்வி காணவில்லை. உண்மையை சொல்லு, இது நீதானே? சொல்லு. ஆமா மேடம், நான் தான். இந்த போட்டோல இருக்கிறது நான் தான் மேடம். ஏன் நீ ஒரு அனாதைன்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல வந்து வேலைக்கு சேர்ந்த? அது மேடம், சொல்லு. ஏன் தயங்குற? சொல்லு. நம்ம குழந்தை இறந்து போச்சுமா. ஐயோ ஐயோ. பத்திரமா இரு. சந்தோஷ். இதனாலதான் மேடம் என் குடும்பத்தை விட்டு நான் விலகி நிக்கிறேன். அவங்க தூரத்துல இருந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு போதும் மேடம். அதுதான் எனக்கு நிம்மதியே. நீ இப்படி சொல்ற, ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே மேடம். நீ சொல்ற இந்த குடும்பம் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட போட்டிருக்காங்க. அப்பனா உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு தானே அர்த்தம்? அவரும் என்ன 5 வருஷமா தேடிட்டு தான் மேடம் இருக்காரு. நான் தான் அவர் கண்ணுல படாமலே இருக்கேன். ஏன் அஞ்சம்மா இப்படி பண்ண? அதுவும் எங்க ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ற. நாளை பின்ன அவங்க வந்து இங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எங்களெல்லாம் தப்பா நினைப்பாங்க. இல்ல மேடம், உங்களை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எப்படி சொல்ற? என் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொத்தையோ பொருளையோ எதையுமே எடுத்துட்டு வரல. நான் யார்கிட்ட இருந்தும் எதையும் திருடல, பொய் சொல்லல. நான் எடுத்த முடிவுதான் சரின்னு அவங்களுக்கும் தெரியும் மேடம். ஆனா அவங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் என் மேல பாசம் இருக்கு மேடம். அவங்க என்ன நிச்சயமா தேடி இங்க வருவாங்க. நான் இங்க இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க மேடம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற வார்த்தையில தான் நான் இத்தனை வருஷம் என் குடும்பத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கையே இருக்கு. தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க மேடம்.
உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என்ன அஞ்சமா, காப்பாத்துங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? எனக்கு வேற வழி தெரியல மேடம். நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. என்ன காப்பாத்துங்க மேடம். அஞ்சமா பாவம் மேடம். அஞ்சம்மா, அழறத நிறுத்து. நாங்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். மத்தவங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. சரி சரி, சுபா கூட்டிட்டு போ. சரி அஞ்சமா. செல்வி, அஞ்சுமா, ஹலோ. சார், நீங்க தானா பேப்பர்ல காணவில்லைன்னு ஒரு போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க? ஆமா, சொல்லுங்க. அவங்க எங்க ஸ்கூல்ல தான் சார் வேலை செய்றாங்க. என்னது? ஆனா அவங்க பேரு செல்வி இல்ல சார், அவங்க பேரு அஞ்சமாவாச்சே. அஞ்சம்மாவா? ஆமா சார், இவங்க பேரு அஞ்சமா தான். கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆயம்மாவா வேலை செய்றாங்க. என்னது? கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அஸ்வின் படிக்கிற ஸ்கூல் ஆச்சே. அஞ்சமா தான் எல்லாத்தையும் சொல்லிச்சு. அதான் நான் வந்தேன். அஞ்சம்மாவா? அஞ்சமா தெரியாது உங்களுக்கு? யார் அது அஞ்சம்மா? மம்மி எனக்கு எப்படி வீட்லயோ அதே மாதிரி தான் அஞ்சமா இருக்கு ஸ்கூல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா அவங்கள இங்க பார்க்கலாம் சார். ஒண்ணே வரேன். மாயா, மாயா, என்ன சந்தோஷ்? மாயா, செல்வி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. வா, உடனே போலாம். வா வா. ஐயோ, செல்வி எங்க இருக்கான்னு சந்தோஷ்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? மாயா, சீக்கிரம் வா. தோ வர சந்தோஷ். இத்தனை வருஷமா செல்வி இங்கதான் இருந்திருக்கா, நம்ம பக்கத்துல தான் இருந்திருக்கா. ஆனா அவ இங்கதான் வேலை செய்யறான்னு உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ச்சே, எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம். அந்த பேப்பரை கொடு. எக்ஸ்கியூஸ் மீ சார், யாரை பார்க்கணும்? இந்த போட்டோல இருக்கிறவங்க இங்கதான் வேலை செய்யறாங்க. ஆமாம் சார், இந்த ஸ்கூலில் தான் ஆயாமாவை வேலை பார்க்குறாங்க. இவங்க இப்ப எங்க இருப்பாங்க? உள்ளே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, போய் பாருங்க. தேங்க்யூ. வா. கண்டிப்பா எல்லாரும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். அதான் எங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஓகே ஓகே, தேங்க் யூ. கம் இன். உட்காருங்க. நீங்க நீங்க அஸ்வந்தோட பேரண்ட்ஸ் தானே? ஆமா மேடம்.
என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறவங்க இங்கதான் வேலை பார்க்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க சார், அவங்க கொஞ்ச நாளா இந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. செல்வியை காணோமா? நாங்களும் அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். மேடம் என்ன சொல்றீங்க? ஆமாங்க சார், அவங்க திடீர்னு இன்னைக்கு வேலைக்கும் வரல, எங்க போனாங்கன்னே தெரியல. உன்னை தேடி நான் இவ்வளவு பக்கத்துல வந்துட்டேன். இப்ப கூட நீ என் கண்ணில் படலன்னா என்ன அர்த்தம் செல்வி? ஏன் இப்படி பண்ற? நீ எங்க தான் இருக்க? தேங்க்யூ மேடம், நாங்க வரோம். சந்தோஷ் வா போலாம். சார், நீங்க தானே காணவில்லைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தீங்க? ஆமா சார், ஃபோன் பண்ணி பேசுறது நான் தான் சார். நீங்களா? நானும் இதே ஸ்கூல்ல அஞ்சம்மா கூட தான் வேலை செய்றேன். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கூட இங்கே தான் இருந்தாங்க. ஆனா இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல சார். அப்போ அஸ்வந்த் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தது நம்ம செல்வி தானா? அவன் என்னை பார்க்க சொல்லி நான் பார்க்கல. ச்சே, இவ்வளவு நேரம் செல்வி இங்க இருந்துட்டு இப்பதான் அவ கிளம்பியிருக்கான்னா நிச்சயமா நம்ம இங்க வருவோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சார், ஆனா மேடத்துக்கு அவங்கள நல்லா தெரியுமா சார்? என்ன? ஆமா சார், போன வாட்டி வரும்போது கூட அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அஞ்சம்மா. உனக்கு தெரியுமா? அது வந்து சந்தோஷ். உனக்கு செல்வி இந்த ஸ்கூல்ல அஞ்சம்மாவா வேலை பார்க்கறது தெரியுமா தெரியாதா? அது சந்தோஷ். சந்தோஷ்